இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி ராணி அவர்கள் தரும் தகவல்கள். இக்கல்லூரி தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான ஒரு உறுப்பு கல்லூரியாகும். இக்கல்லூரி அமைந்துள்ள இடம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு இடையில், திருத்துறைப்பூண்டிக்கு இடையில், ஆலங்குடியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தலைஞாயிறு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இக்கல்லூரியில் இளங்கலை மீன்வள அறிவியல் BFSC பட்டப்படிப்பிற்கான படிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த இளங்கலை மீன்வள அறிவியல் பயில மாணவர் சேர்க்கைக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். இந்த கல்லூரியில் பயில மாணவர்கள் அந்த தகுதி என்பது முதலில் +2 முடிச்சிருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது மேத்ஸ், பயாலஜி இல்லைனா பியூர் சயின்ஸ் அறிவியல் முதல் பாடமாக எடுத்து அல்லது BO ஃபிஷரிஸ் வொகேஷனல் அந்த குரூப்பை எடுத்து பயின்றிருக்க வேண்டும். அவர்கள் குறைந்தபட்சமாக 200க்கு 180 கட் ஆஃப் மேல் வாங்கியிருந்தால் இங்கே சேர்க்கைக்கான அனுமதி கிடைக்கும். இந்த கல்லூரி மட்டுமல்ல, மீன்வள பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளான தூத்துக்குடி மீன்வள கல்லூரி, பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் தலைஞாயிறு மீன்வள கல்லூரி 3 இடங்களில் BFSC இளங்கலை மீன்வள அறிவியல் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இதில் சேர்வதற்கு ரிசல்ட் வந்தவுடனே +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் இணையதளம் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதில் சேர விரும்புபவர்கள் இதற்கு www.tnfu.ac.in என்ற இணையதளத்தில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூலை மாதங்களில் நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். மாணவர் சேர்க்கைக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதில் மாணவர்கள், விருப்பமுள்ள மாணவர்கள் கல்லூரியில் பயில 3 கல்லூரியில் பயில தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம். அதற்கு காசோலை மூலமாக DD 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கும். காசோலை எடுத்து விண்ணப்பதாரர்கள் எடுத்து இணையதளத்தில் பதிவு செய்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். கட் ஆஃப் மார்க் குறைந்தபட்சம் கேட்டகரி வைஸ் கொஞ்சம் மாறும். இருந்தாலும் குறைந்தபட்சம் 180க்கு மேல் உள்ளவர்களுக்கு இக்கல்லூரியில் பயில வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ தலைஞாயிறு மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதாவது இக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வருடத்திற்கு சுமார் 50லிருந்து 60 மாணவர்கள் சேர்க்கை இளங்கலை மீன்வள அறிவியலுக்காக பட்டப்படிப்பிற்காக வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் இங்கு மீன்வள அறிவியல் பற்றின தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் பயில கட்டமைப்பு வசதிகள் சிறந்த முறையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வருஷத்துக்கு 50லிருந்து 60 பேர், மொத்தம் 4 வருட இளநிலை மீன்வள அறிவியல் பட்டப்படிப்பாகும். இது ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. இதன் அங்கீகாரம் மத்திய அரசின் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதாவது மத்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சிலபஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிலபஸில் பயின்று நம்ம மேல் வகுப்பிற்காக, அதாவது உயர்கல்விக்காக இந்தியா முழுவதும் எந்த ஒரு மீன்வள அறிவியல் பல்கலைக்கழகத்திலையும் இதை மேல் படிப்புக்காக அவங்க செல்ல தகுதியானவர்களாக ஆயிடுவாங்க. ஏன்னா இது யூனிஃபார்ம் சிலபஸ். அது ICR என்று சொல்லக்கூடிய மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்கே பயின்று முடித்தவங்க, BFSC முடித்தவங்க மேல்நிலை படிப்புக்காக, உயர்கல்விக்காக இந்தியா முழுவதும் எங்கேயும் போய் படிக்கிறதுக்கு தகுதியானவங்களாக ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே குறைந்தபட்சம் 22 பேராசிரியர்களும் ஒரு 6 டிபார்ட்மெண்ட் துறைகளும் இங்கே இருக்குது. மீன்வள அறிவியலை பொறுத்த வரைக்கும் மீன்வள வளர்ப்புத்துறை, மீன் பதனம் செய்யும் துறை, பொருளியல் துறை, மீன் பிடித்துறை, மீன் நோயியல் துறை, இந்த மாதிரியாக மீன்வள அறிவியலை பற்றின எல்லா தொழில்நுட்பங்களையும் மாணவர்கள் பயில ஏதுவாக கட்டமைப்பு வசதிகள் உள்ளது. மாணவர்களுக்கு மாணவியர் விடுதி மற்றும் மாணவர் விடுதி என 2 விடுதிகள் தனித்தனியே அமைந்துள்ளது. இதில் அவங்களோட டிவைடிங் சிஸ்டத்தில்
இந்த மாணவர் விடுதி நடத்தப்பட்டு வருகிறது. அவங்களுக்கு ஏற்ற மெனுவை வந்து அவங்க விருப்பப்பட்ட மெனுவை அங்கே பகிர்ந்து சாப்பிடலாம். குறைந்தபட்சம் இங்கே வந்து ஒரு 3500 ரூபாய் ஃபீஸ் வரும். செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டப்படிப்பிற்கு ஒரு செமஸ்டருக்கு 10,000 ஒரு 14,000 வரைக்கும் வரும். 8 செமஸ்டர் பிஎஃப்எஸ்சி டிகிரி ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு 8 செமஸ்டர் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். 7 செமஸ்டர் வரைக்கும் அவங்களுக்கு கோர்ஸ் ஒர்க் இருக்குது. ஃபைனல் செமஸ்டர் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கும். அவங்க வந்து வெவ்வேறு மீன் பண்ணைகள்லையும் இறால் பண்ணைகள்லையும் மீன் பதம் தொழிற்சாலைகள்லையும் அவங்க வந்து நேரடியாக போய் பயிற்சி எடுத்து ஒரு முழுமையான மீன்வள அறிவியல் கிராஜுவேட்டாக அவங்க வெளியே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா டூர் நேஷ்னல் லெவலில் அதுக்கும் வந்து கல்லூரி வந்து உதவி செய்யும். கல்லூரியில் இந்திய அளவில் அமைந்துள்ள எல்லா தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள், மத்திய அரசின் கீழ் இயங்கப்பட்டு வரும் மீன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி நிலையங்கள், மாநில அரசின் கீழ் நடத்தப்படும் மீன்வள ஆராய்ச்சிகள் மற்றும் கல்லூரிகளை வந்து மாணவர்கள் பார்வையிட்டு ஓவரால் இந்தியாவில் மீன்வள சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சிருக்க ஏதுவாக அந்த ஆல் இந்தியா ஸ்டடி ப்ரோக்ராம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அது தவிர வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன்வள அறிவியல் படித்த மாணவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு பிஎஃப்எஸ்சி எம்எஃப்சி படித்த மாணவர்கள் வந்து தகுதியானவங்களாக இருப்பாங்க. மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது இங்கே வந்து அந்த பிஎஃப்எஸ்சி படித்த மாணவர்கள் தேசிய அளவில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்டிஏ அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய தேசிய அளவிலான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி இங்கே படித்த மாணவர்கள் நிறைய வந்து பல்வேறு மாநிலங்களில் பயின்று வராங்க அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லா கல்லூரிகளையும் விட இது வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் பாஸ் அவுட் ஆகி போயிருக்கிறாங்க. இருந்தாலும் இக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் எல்லாருமே வந்து தேசிய லெவலில் நடத்தப்பட்ட பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு இந்திய அளவில் எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து பிஜி ப்ரோக்ராம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது தவிர வேலை வாய்ப்புக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவங்க வந்து சயின்டிஸ்ட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணணும். அதில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சி வரும்போது இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது தவிர இங்கே பயின்று முடித்த மாணவர்கள் ஒரு 4 பேர் வந்து யூகேயில் வந்து பிஜி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜப்பானில் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தவிர கிட்டத்தட்ட இது வரைக்கும் 180 பேர் வந்து பாஸ் அவுட் ஆகி போயிருக்கிறாங்க. 138 பேர் அதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக முடித்தவங்களும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து நேஷனல் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகி தகுதியாக இருக்கிறாங்க. மீதி ஒரு 30 பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அப்புறம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களில் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர மாணவர்கள் தொழில் முனைவோராக வந்து மாறுறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து மீன் வளர்ப்பு மட்டும் இல்லை, இறால் வளர்ப்பு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இறால் வளர்ப்பு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அது வந்து பெரிய ஒரு வாய்ப்பாக எல்லாருக்கும் அமையுது. நிறைய பசங்க வந்து பிஎஃப்எஸ்சி முடிச்சுட்டு வெளிநாடுகளில் இந்த மாதிரி வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணி நிறைய கண்ட்ரீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஒரு சில பசங்க இது வரைக்கும் இங்கே பிஎஃப்எஸ்சி படிச்சுட்டு போன மாணவர்களில் 2 பேர் சுயமாக அவங்க வந்து தொழில் முனைவோராக மாறி பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்லூரியில் பண்ணையாளர்களுக்கு மீன் மற்றும் இறால் பண்ணையாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக ஃபிஷரிஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி வளாகம் ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. அது தவிர இன்குபேஷன் ஃபிஷ் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிற மாதிரி மீன் பதன தொழில்நுட்பத்துறையில் தொழில் முனைவோர்கள், ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்கள் இங்கே வந்து இங்கே உள்ள மெஷினரிஸ், அதாவது ஒரு ஃபிஷ் பாஸ்தா, ஃபிஷ் கட்லெட்டு, இது மாதிரி நிறைய ஃபிஷரிஸ் சம்மந்தப்பட்ட
என்னென்ன பொருட்கள்லாம் வந்து மதிப்பூட்டிய மீன் பொருட்கள், மீன் கருவாடு, மீன் ஊறுகாய், அது தவிர லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மீன் முறுக்கு, பாஸ்தா, கட்லெட், இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து செய்கிறதுக்கு இங்கே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க வந்து வசதி பண்ணி வச்சுருக்குறோம். விருப்பமுள்ள தொழில் முனைவோர் இங்கே வந்து அவங்களே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க வந்து இங்கே வந்து தொழில் முனைவோருக்கு அவங்களோட ப்ராடக்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பண்ணையாளர்கள் விருப்பமுள்ளவர்கள் இறால் பண்ணை சம்மந்தப்பட்டதும் சரி, விரால், நன்னீர் இறால், அப்புறம் வந்து கடல் இறால் மற்றும் சீபாஸ் மடவை மீன், இந்த மீன்களுக்கு உண்டான பயிற்சிகளையும் வந்து இங்கே எடுத்துக்கலாம். இதுக்கு தனித்தனியாக நாங்கள் வந்து மாடல் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணைகளும் நாங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மாணவர்களோட ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு மட்டும் இல்லாமல் வெளியிருந்து வர்ற மீனவர்களுக்கு, மீன் பண்ணையாளர்களுக்கு அது வந்து ஒரு செயல் விளக்க பண்ணை கூடமாகவும் மாறிட்டு இருக்கு. நாங்கள் அந்த சீபாஸை வந்து வளர்த்து அவங்களுக்கு வந்து குறைந்த விலைகளை விற்றுக்கிட்டு இருக்கோம். அது தவிர இங்கே வந்து தேவையானவர்கள் பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சிக்னிஃபிகண்ட் முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச இறால் பண்ணை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 850 பேருக்கு மேலே இந்த இறால் பண்ணையில் வந்து நம்மளோட பண்ணையை வந்து கவர்மெண்ட் அங்கீகாரத்துக்காக பதிவு பண்ணி இறால் பண்ணை நடத்திட்டு வர்றாங்க. இவங்களுக்காக பண்ணையில் உள்ள தண்ணி மாதிரிகள் மற்றும் அதில் நோய் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வசதிகளும் இங்கே வந்து எல்லா கட்டமைப்பு வசதிகளும் இங்கே இருக்குது. அதை வந்து குறைந்த செலவில் நம்ம வந்து பண்ணையாளர்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த மீன்வள அறிவியல் டிஎஃப்எஸ்சி ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மீன் பண்ணையாளர்களுக்கு, இறால் பண்ணையாளர்களுக்கும் இந்த கல்லூரி வந்து சேவை செஞ்சுட்டு வருது. இதை வந்து அனைவரும் இந்த கல்லூரியில் பயின்று பயன்பெறணும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி ராணி அவர்களை 094434248442 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.